பசங்க பாவம்யா. 4 months நான் ஒரு பயங்கர ஹெக்டிக்கான ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன். ஃப்ரஸ்ட்ரேஷன் டு த பீக். எனக்கு கமிட்மெண்ட் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுவே பசங்களுக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, தட்டில் சாப்பாடு போட்டாகணும், இஎம்ஐ இருக்குது, அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு ஆகணும். அவன் என்னையா பண்ணுவான்? நான் வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதமா நான் வந்து வீட்டில் அம்மா கூட ஒழுங்காக பேச முடியல. மைண்ட் அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. அப்போ ஒரு பெண்ணுக்கும் அதே தானே, அவனால் பேச முடியாது. அவனுக்கு அந்த ஆஃபீஸ் விட்டு வெளில வந்த உடனே பேசாமல் அமைதியாக உட்காந்து ஃபோனை ஸ்க்ரால் பண்ணணும், இல்லை டிவி பார்க்கணுன்னு தான் தோணும். நிச்சயமா யார்கிட்டயும் பேசணும்ல தோணாது. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் புலம்ப தோணும், வெளியே போகணும்னு தோணாது, எதுவும் தோணாது. இதுக்கு நடுவில் சர்ப்ரைஸ் பண்ணணும், காதலிக்கணும்ல சத்தியமாக தோணாது. இந்த சொசைட்டி நம்மளை அவ்வளோ கமிட்மெண்ட்குள்ளே தள்ளி வச்சிருக்கு. வீடு கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், எல்லாத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும். இட்ஸ் வெரி டஃப் ஆக்சுவலி. ஆனால் அட் த சேம் டைம் மென்னுக்கு ஒரு விஷயம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். இனிமேல் எதுக்குமே ஒர்க்குக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது, ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அப்பா அம்மா கூட ஒழுங்காக பேச ஆரம்பித்தேன். இவனுங்க என்ன கற்றுனாலும் அந்த மொமெண்ட் அப்படி இருக்கும், உண்மைதான். ஆனால் ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் தேவைமையே கிடையாது. போ, நான் போய் கொஞ்ச நேரம் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறப்பட்டு போகணும். ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ், பட் அட் த சேம் டைம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது உண்மையிலே யார்கிட்டையும் பேசுறதுக்கோ அந்த எந்த மொமெண்ட் வந்தாலும் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கெலாம் தோணாதுப்பா. மென் ஆர் ஆல்சோ ரொம்ப பாவம், சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப பாவம்.